ஏன் இதுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? சொந்த பிசினஸ் செஞ்சா இதுதான் தொகைன்னு உங்களுக்கு அப்பே தெரியும். சேலரினா ஃபர்ஸ்ட் சேலரி பாத்தீங்க அப்படின்னா 1004. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். Today, a very good evening, Mr. GM Anand. Good evening, bro. Good evening. From Great Eastern. ஸோ இன்னைக்கு உங்களை வந்து இன்வைட் பண்ணி நீங்க இன்னைக்கு என்னோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு கேர்லேருந்து டிரைவ் பண்ணி சுட டிரைவ் பண்ணி இன்னைக்கு வந்து சேர்ந்து இப்போ நம்ம லைவ் பாட்காஸ்ட் போறோம். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் மை என் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். எனிவே என்னை இன்வைட் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு நன்றி. பிகாஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிகாஸ் எவ்ரிபடி ஐ திங்க் இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, I would like to have an intro regarding yourself. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, மை நேம் இஸ் ஆனந்தன் பெருமாள். ஓகே, பிறந்தது கேரள, வளர்ந்தது ஃபுல்லா பிடி பீச் பாயிலாம். எஸ்டேட் தான் நம்ம லைஃப் வந்து ஃபுல்லா எஸ்டேட் லைஃப். ஃபாதர் மதர் 2 பேருமே எஸ்டேட் லைஃப். நம்ம மரம் வெட்டி பால் இதெல்லாம் எடுத்து அப்புறம் அந்த கிளப்பர் சர்வீஸ் சொல்லுவாங்களே அது, அந்த எக்ரிகல்ச்சர், இதுதான் நம்ம லைஃப். ஒரு அன்டில் ஒரு 18 வயசு வரைக்கும் முடிச்சு ஐ வென்ட் டு ஜேபி பாலிடெக்னிக் போனோம். ஓகே, கடிச்சு போய் அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் சைடில், அது வந்து டிப்ளமா இன் மேனுஃபேக்சரிங்ல செஞ்சு ஐ காட் ஜாப் இன் மோத்ரோலா எங்கே கேஎல்ல. ஓகே, அதுவும் வந்து ஒரு பிரதர் மூலியமா அது வாய்ப்பு கிடைச்சி அங்கே போனேன். டு பி ஆனஸ்ட், மை ஃபர்ஸ்ட் சேலரி என் லைஃப்ல, சேலரினா ஃபர்ஸ்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 1004. அது 1004. வாயில் 1 வருஷம் வேலை செஞ்சேன். 2வது வருஷம் வேலை செய்யறப்ப ஃபேமிலியில காடி வாங்கணும், இது வாங்கணும். பிகாஸ் ஒரே ஆம்பளை பையன், ஸோ நம்ம தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஐ ரியலி நாட் இனஃப் பண்ணி வாஸ் திங்கிங். அதுக்கப்புறம் எம்யூஏல ஜாயின் பண்ணி அந்த இதில் ஜாயின் பண்ணி நிறைய பிஸ்னஸ் செஞ்சு அண்ட் தென் எண்டா இந்த இது எனக்கு இந்த பிஸ்னஸ்க்கு என்னை கொண்டு வந்த என்னோட மதர் ஜிஎஸ்எம், ஐ கேன் சே என்னோட ரோல் மாடல், என்னோட குருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தனசேகரன். ஓகே, அவங்க இன்னும் இந்த ஃபீல்டில் கொட்டி கட்டி பறந்துருக்குறாங்க. இன்னும் நல்லா செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்லாம், பேசிக்லி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாயின் பண்ணி எனக்கு இன்ன வரைக்கும் கைட் பண்ணியிருக்காங்க. 20 வருஷம் இந்த ஃபீல்ட் ஆகிட்டேன். இது 20வது வருஷம். இன்னும் கைட் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் இது இருக்காங்க. பிகாஸ் இது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் மோர் டு ஃபேமிலி ஆயிடுச்சு. வி ஆர் நோ லாங்கர் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பிஸ்னஸ் பண்ண தாட் இது ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு வந்து யூ மஸ்ட் ஹேவ் தோஸ் டேஸ் யூ மஸ்ட் சிட் ஃபார் 2 எக்ஸாம்லாம். ஓகே, ஒன்று வந்து ப்ரீ கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க். இப்போலாம் வந்து ஒரே எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. ஏன் இதுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நாட் லைக் சும்மா வரவங்க போகிறவங்களாம் பிஸ்னஸ் செய்ய முடியாது. இது வந்து அண்டர் பேங்க் நிகாரு யூ மஸ்ட் ஹேவ் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், உங்களுக்குன்னு ஒரு அது குவாலிட்டியான பீப்புள் மட்டும் கேன் என்டர் திஸ் பிஸ்னஸ் டு டூ. எக்ஸாம் எடுத்து ஃபர்ஸ்ட் இயர் பிஸ்னஸ் பற்றி தெரியல. ஓகே, பட் கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கைடன்ஸில் நம்ம ஸ்லோவாக போய் என்ன தெரிஞ்சு செஞ்சு, பட் மைண்டில் வந்து அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்துட்டோம், இந்த பிஸ்னஸில் எப்படியாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு மைண்டை முதல்ல செட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து வேறு வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்பா காசு இல்லை, என்கிட்டயும் எக்ஸ்ட்ரா காசு இல்லை. நான் ஒரு கடை திறக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் சொந்த பிசினஸ் செய்யணும் அப்படின்னா மினிமம் 50,000 100,000 இல்லாம எதையுமே செய்ய முடியாது. சொந்த பிசினஸ் செஞ்சா இதுதான் தொகைன்னு உங்களுக்கு அப்பே தெரிஞ்சிருச்சுங்களா? தெரிஞ்சிச்சு. அதான் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணுமே. ஒரு அங்கிள் மூலியமா ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் செஞ்சோம். அப்புறம் அம்மாவோட இபிஎஃப்ல கொஞ்சம் எடுத்து போட்டு செஞ்சு இபிஎஃப் அப்படியே போயிடுச்சு. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஐ ஸ்டாப். ஐ டோன்ட் வேஸ்ட். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நம்ம கொண்டு போய் இது பண்ண சொல்லிட்டு ஐ ஸ்டாப். Once I got know this business, it's very simple. No model. மாடல் வெளியாக்கவே தேவையில்லை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கே இல்லாத பிஸ்னஸ். இப்போ நான் முடிவு பண்ணுறேன், நான் செய்யணும்னு முடிவு பண்ணுறேன், முடியல, நாளைக்கே முடிவு பண்ணிட்டு முடியலையா நான் போனேன் அப்படின்னா நான் எதையுமே லாஸ் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் மாடல் இல்லை, ரிஸ்க்கும் இல்லை, இது 2மே இல்லை. அப்போ நான் தேட்டருக்கு இந்த பிஸ்னஸ் சரியாக நினைச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் போட போகிறது 2 விஷயம்தான். ஒன்று டைமு, இன்னொன்று எஃபர்ட். அவ்வளோதான் இந்த பிசினஸ். டைம் அண்ட் எஃபர்ட். நாயகரை சொல்லுவாங்க குணா ஐயா லியோ செஞ்சாங்க. எங்க பாஷையில இப்படிதான் சொல்லுவாங்க, குணா ஐயா லியோன்னுவானுங்க. சரி, அதான் புக்கா முள்ளு சொடா பாடுவே, அவ்வளவுதான். ஓகே, பேசுனா காசு. அப்ப யோசிச்சேன், இப்ப நான்
தமிழ பேசலாம் செத்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பேசுனா காசுனா why not நம்ம try